அப்படி என்ன அவசியம்? பெண்கள் ஆண்களுக்கு அடங்கியே நடக்க வேண்டும், கணவன் எது செய்தாலும் ஏன் என்று கேட்கக்கூடாது என்பனவற்றால் பெண்களுக்கு அடிமைத்தனத்தை புகுத்தினார்கள். இதை மாற்ற வேண்டும் என்ற எண்ணமானது இங்கு தோன்றிய எந்த மகாத்மா, ரிஷி, பரமானந்தா, தெய்வ சக்தி பொருந்தியவர் என்று சொல்லப்பட்ட கருதப்பட்ட எவருக்குமே தோன்றவில்லை. நமக்குத்தான் தோன்றியது. அதுவும் நம் சுயநலத்திற்காக அல்ல. பின் ஏனென்றால் எதற்காக பெண் ஆணுக்கு அடிமையாக இருக்க வேண்டும்? அப்படி என்ன அவசியம் வந்தது என்று சிந்தித்தால்தான் எழுதினவனெல்லாம் பெண் அடிமையாக இருக்க வேண்டும் என்று எவனுமே விளக்கம் சொல்லவில்லை. அதுதான் வழக்கம். அப்படி இருந்தால்தான் மோட்சம் கிடைக்கும். அதுதான் கற்பு என்று தான் சொல்லியிருக்கிறான். இதன் காரணமாக ஆண்கள் மிக சீர்கேடாக போய்விட்டார்கள். அவர்களின் ஒழுக்கம் மிகவும் கெட்டு போய்விட்டது என்கிறார் பெரியார்.